ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த புத்தாண்டிலே ஜனவரி 1 முதல் ஜனவரி 10 வரை உள்ள நாட்களுக்கு தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜனவரி 1 வியாழக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். நமக்கு அட்டமாதிபதி தான், ஆனாலும் கூட உழைப்புக்கும் பணவரவுக்கும் தொழிலுக்கும் நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம். அதனால இது நமக்கு கௌரவத்தை காப்பாற்றும், நமது பணியில நமக்கு பெருமையை கொடுக்கும். மற்றும் இன்று சில தர்ம காரியங்கள் மற்றும் நம்முடைய ஒரு மதிப்பை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமையும். மறுநாள் ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே செவ்வாய் இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கும் பொழுது சுக்கிரனும் கூடவே சேர்ந்து இருக்காரு, சூரியனும் கூடவே சேர்ந்திருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த சேர்க்கை பலன்கள் என்பது நமக்கு இன்றைக்கு மிக மிக நன்மையை தரும். அதாவது ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கலை சார்ந்த பணிகள் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்தது, இதெல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கும். இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்டதோ, ஒரு சிறு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்டது, சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் மிக மிக சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், மாலை 5:27 வரைக்கும். 7ஆம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது, இந்த ராகுவானவர் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் பயணிக்கிறாரு. உபநட்சத்திரமாக சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால மிக மிக ஒரு அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். ஒரு ஆவணங்களாகட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட ஆர்டர்கள் வாங்கிறதாகட்டும், அல்லது நம்ம ஒரு சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது, ஒரு நபரை சந்திக்கிறது, தகவல் தொடர்பு சாதனங்களை உபயோகப்படுத்துறது, இது எல்லாத்துக்குமே மிக மிக சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்களுக்கும் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம், மதியம் 3:11 வரைக்கும் இருக்கு. இப்ப 4ஆம் பாதம் புனர்பூசம் நமக்கு 8ஆம் இடத்துல கடகராசியில இருக்கிறதுனால காலையில் 9:42 8 சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. லக்ன அஷ்டமம் தான் சந்திராஷ்டமம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த டைமில் நாம் புது முயற்சிகளை செய்யக்கூடாது. இப்போ குருவும் குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்காரு, 7ல் இருக்காரு. இருந்தாலும் கூட சனி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உறவுகள், புது முயற்சிகள், இதுல எல்லாம் சில சிரமங்கள் இருக்கு, தடைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வருது. ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பூச நட்சத்திரம், மதியம் 1:24 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமையே தொடங்கினது தான் 3:11. சனியினுடைய நட்சத்திரம் அர்த்தாஷ்டமத்துல 4ஆம் இடத்துல இருக்கிற சனி குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இது பிற நபர்களை சந்திப்பது, கணவன் மனை உறவு சார்ந்த நன்மைகளை தருவது, சில பேருக்கு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, இடம் விற்கிறது தொடர்பு, இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் நல்லது பண்ணும். மதியம் நண்பகல் 12:17 மக நட்சத்திரம், அதாவது புதன் நட்சத்திரம் முடிஞ்சு மகம் கேதுனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த ஆயில்யம் புதன் நட்சத்திரத்துல புதன் கேதுவாக செயல்படுகிறார். அப்ப கேதுவனுடைய பலன் தான் நமக்கு இன்னைக்கு நடக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது நடக்கும். லக்ன பாவம் 9ஆம் பாவம், இது எல்லாமே பூர்வீகம், தெய்வ தொடர்பு, அனுக்கிரகம், மேல் படிப்பு, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. தொடர்ந்து மக நட்சத்திரம் வரும்போதும் மகமும் நல்லதுதான் பண்ணும். கேது சுக்கிரன் நட்சத்திரத்திலே, சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கு. தெய்வானுகூலம், தெய்வ அனுகிரகம், புதிய வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டங்கள். அதிர்ஷ்டங்கிறது இப்போ படிக்கிறாங்க, ஒரு எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கிறது, அல்லது ஒருத்தரை சந்திக்கிறது,
அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வ அனுக்கிரகத்தை வாங்கிறது, இது மாதிரியான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 11:56 வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இதே பூரத்துல தான் கேது உட்கார்ந்துருக்காரு. அதனால 9ஆம் இடத்துல கேதுங்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையை தரும். மருத்துவம் சார்ந்த, இந்த நாட்டு மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும். மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் நன்மை தரும். அதே பூர நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான போராட்டத்திலேயே இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியும் இருக்கும், புது நபர்களோட சந்திப்பும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும், லாபமாகவும் இருக்கும். சனியினுடைய உப நட்சத்திரத்துல இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அது கொஞ்சம் காலதாமதமான பலனை தர்றதுக்கு சனி நமக்கு அர்த்தாஷ்டமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12:24 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம். அதற்கு பிறகு உத்தர நட்சத்திரம். சூரியனுடைய பலனை இன்னைக்கு நமக்கு லக்னத்துல சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருந்து தர்றாரு. அது ஒரு சின்ன தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. சுக்கிரனும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செவ்வாயும் புதனும் கூட சேர்க்கை பெற்றிருக்காங்க. 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் ஆகட்டும், தொடர்ந்து வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான சூரியன் ஆகட்டும், இன்றைய பலனை எப்படி தர்றாங்க அப்படின்னா, ஒரு போராட்டத்தின் பேர்ல. ஏன்னா சனியினுடைய தொடர்பு என்பது ஒரு போராட்டத்தை குறிக்கிறது, ஒரு காலதாமதத்தை குறிக்கிறது, ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு வேலையை செய்யறதை குறிக்குது, ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் இடர்பாடை குறிக்குதுங்கிறத மறந்துடக்கூடாது. ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உத்திர நட்சத்திரம் நண்பகல் 1:40 வரைக்கும் இருக்கு. அதாவது மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம். 10ஆம் இடத்துல சந்திரன் பலமாக இருக்கிறார். உழைப்புக்கும் பணவரவிற்கும் உத்தியோகத்திற்கும் சிறப்பை தருகிறார். ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3:39 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம். அதனால ஒரு ட்ரேடிங் பண்றது அல்லது எந்த தொழில் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமோ அதுல ஒரு அங்கீகாரம், மதிப்பு, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இந்த 3:39 பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி செவ்வாய் கிரகம், சூரியன் கிரகம், புதன் கிரகம், சுக்கிரன் கிரகம், இந்த 4 கிரகங்களும் சேர்க்கை சுக்கிரனாகவே வேலை பார்க்குது. அதனால இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், உறவுகளுக்கு அந்யோன்யத்தை கொடுக்கும், மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு இன்வால்மெண்ட் கொடுத்து நம்மளை வளர்ச்சி பாதையில கூட்டிட்டு போகும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.